Hi students, நம்ம இன்னைக்கு 12th standard computer science chapter 2 data abstractionல இருக்கிற program questions பார்க்க போறோம். இந்த லெசனை பொறுத்தவரையில 2 மார்க்ஸ்ல ப்ரோக்ராம் இல்லை, அதே போல் 5 மார்க்ஸ்லையும் ப்ரோக்ராம்ஸ் எதுவும் இல்லை. பட் 3 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங்ஸ் இருக்குது. ஓகே, ப்ரோக்ராம் ரிலேட்டட் கொஷின்ஸ் இருக்குது. அவங்க ஒரு பிட் ஆஃப் கோட் கொடுத்துருவாங்க. அந்த கோட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த பர்டிகுலர் திங். ஓகே, எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கொஷின் 3 and 5. ஓகே, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் கொஷினாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு தேர்ட் கொஷின் பார்த்துருவோம். ஓகே, ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ். உங்களுக்கு வந்து நியர்லி 6 ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் 6 கோட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, பிட் ஆஃப் கோட். இந்த கோடை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் எதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் எதெல்லாம் செலக்டர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ரோக்ராமிங் நாலேஜோ அதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர் ரெண்டுமே ஃபங்க்ஷன், இதை மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, கன்ஸ்ட்ரக்டரும் ஃபங்க்ஷன் தான், செலக்டரும் ஃபங்க்ஷன் தான். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர் இந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது. ஸோ அந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கள். அந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். அதில் கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர் பற்றி நான் நல்லா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை பார்த்துட்டு இது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, எஸ். சரி, இப்போ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நம்ம இதுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கன்ஸ்ட்ரக்டர்னா அந்த லைன்ஸ் ஆஃப் கோடில் ஈக்குவல் டு இருக்கும். ஓகே, செலக்டர்னா ஈக்குவல் டு இருக்காது. இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் வந்து செகண்ட் குரூப். ஓகே, எஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா அந்த பீஸ் ஆஃப் கோடில் ஈக்குவல் டு சைனை பார்த்தீங்க அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்டர்னு எழுதிருங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஈக்குவல் டு சைன் இல்லைன்னா அது செலக்டர். ஓகே, ஸோ இந்த க்ளூவை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த க்ளூவை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த கொஷினை வந்து அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், n1 ஈக்குவல் டு நம்பர், அதுக்கப்புறம் பேரந்தசிஸ் இருக்குது. இதை என்ன சொன்னேன், இது ஒன்று கன்ஸ்ட்ரக்டராக இருக்கணும் இல்லை செலக்டராக இருக்கணும். ஓகே, இது கன்ஸ்ட்ரக்டராக இருக்கணும் அப்படின்னா அங்கே ஈக்குவல் டு சைன் இருக்கணும்னு சொன்னேன். இங்கே ஈக்குவல் டு சைன் இருக்கா? ஆமாம் இருக்குது. அப்போனா இது என்னவா இருக்கும்? இது கன்ஸ்ட்ரக்டர் தான். இது கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ அடுத்து பி பாருங்கள். பியில் ACCETNUM. ஓகே, அக்செப்ட் நம்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வித்தின் த பேரந்தசிஸ் N1 கொடுத்துருக்காங்க. இதில் ஈக்குவல் டு சைன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஈக்குவல் டு சைனே இல்லை. ஈக்குவல் டு சைன் இல்லை அப்படின்னா அது என்னவாக இருக்கணும்? செலக்டராக இருக்கணும். ஓகே, அப்போ செகண்ட் ஒன் செலக்டர். அப்போ இந்த கொஷினை பொறுத்தவரையில் ஈக்குவல் டு சைன் இருந்தால் கன்ஸ்ட்ரக்டர், ஈக்குவல் டு சைன் இல்லைனா செலக்டர். ஓகே, தேர்ட் கொஷின் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். டிஸ்பிளே நம் ப்ராக்கெட்டில் N1. ஓகே, எஸ். ஐ மீன் பேரந்தசிஸ் உள்ள N1 இருக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு சைன் இருக்கா? இல்லை. ஈக்குவல் டு சைன் இல்லைன்னா இது என்னவா இருக்க முடியும்? இது செலக்டர். குட். அடுத்து டி கொஷின் பாருங்கள். எவால் EVAL வித்தின் த பேரந்தசிஸ் உள்ள A/B. இது உள்ள பேரந்தசிஸு, அது உள்ள என்ன இருக்குது, அது உள்ள எதுவும் இல்லை, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே, அந்த லைன் ஆஃப் கோடில் ஈக்குவல் டு இருக்கா? இருந்தால் கன்ஸ்ட்ரக்டர், இல்லைனா செலக்டர். இதில் ஈக்குவல் டு இருக்கா? இல்லை. இல்லைனா இது என்ன? இதுவும் செலக்டர் தான். அடுத்து பாருங்க, இதில் இந்த 5th கொஷின் X, Y ஈக்குவல் டு இருக்குது. ஈக்குவல் டு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா, 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா, 2 வேல்யூ கொடுத்துருக்காங்களா, இதை பற்றிலாம் எதுவுமே, பெரிய லைனாக கொடுத்துருக்காங்களா, சின்ன லைனாக கொடுத்துருக்காங்களா, இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஈக்குவல் டு இருக்கா? இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா யோசிக்காமல் இது என்னென்ன எழுதிடணும்? கன்ஸ்ட்ரக்டர். ரொம்ப போட்டு குழப்பிக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், F. ஐ மீன் இந்த 6th கொஷின். இதில் டிஸ்பிளே வெறும் பேரந்தசிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஈக்குவல் டு சைன் இல்லை. ஈக்குவல் டு சைன் இல்லைன்னா அது என்னது? கன்ஸ்ட்ரக்டர். சாரி, ஈக்குவல் டு சைன் இல்லை அப்படின்னா அது செலக்டர். சாரி, ஈக்குவல் டு சைன் இருந்தால் தான் கன்ஸ்ட்ரக்டர், ஈக்குவல் டு சைன் இல்லை அப்படின்னா அது செலக்டர். ஸோ அப்போ லாஸ்ட் கொஷனில் ஈக்குவல் டு சைன் இல்லை, அதனால அது செலக்டர். திஸ் கொஷின் இஸ் வெரி வெரி ஈஸி. ஈஸியாக 3 மார்க் எடுக்கலாம். ஓகே, எஸ். அடுத்து 5th கொஷின் பாருங்கள். இந்த 5th கொஷினும் ரொம்ப ஈஸி தான், ஆனால் ஒரே சின்ன ட்ரிக் இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, அதை நான் இங்கே சொல்ல போகிறேன். இதில் பாருங்கள், ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் லிஸ்ட், டப்பிள் அண்ட் கிளாஸ்.
ஓகே 3த்தை கண்டுபிடிக்கணும். இதில் வந்து எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 எகைன் 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஈச் கொஸ்டின் கேரிஸ் ஹாஃப் மார்க். ஓகே இது வந்து உங்களுக்கு 6 கொஸ்டின் கொடுக்கலாம், 4 கொஸ்டின் கொடுக்கலாம், இல்லை இதே 2 மார்க்கில் கூட கேட்கலாம், இல்லை இதே கூட 5 மார்க்கில் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். ஓகே எஸ் பட் உங்களுக்கு சின்ன இந்த ட்ரிக் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக அது எதில் கேட்டாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே லிஸ்ட்டாக இருக்கணும்னா என்ன, லிஸ்ட்டாக இருக்கணும்னா ப்ராக்கெட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கணும். ஓகே அடுத்து டப்புலாம் இருக்கணும்னா ரவுண்ட் ப்ராக்கெட் இருக்கணும். ஓகே கிளாஸுக்கும் ஸ்கொயர் ப்ராக்கெட் தான். அப்புறம் நான் எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது, லிஸ்ட்டையும் கிளாஸையும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுமே அப்படின்னு பார்த்தோன்னா நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளூ தருவேன். ஸோ அந்த ட்ரிக் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டையும் கிளாஸையும் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகே எஸ் ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் நமக்கு இப்போ கொஷின் பார்க்கலாம். அந்த கொஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லிஸ்ட்டையும் கிளாஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே எஸ் ஸோ இங்கே பாருங்கள் லிஸ்ட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன், கிளாஸ்லேயும் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். பட் லிஸ்ட்டுக்கும் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் இருக்குங்க. ஓகே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டீஜர் வந்துடும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட் இருக்கும், ஸ்ட்ரிங் இருக்கும், கேரக்டர் இருக்கும், எல்லா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸும் அது உள்ளே வந்துடும். ஆனால் அது எல்லாமே ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றியோ இல்லை ஒரு பர்டிகுலர் திங்கை பற்றியோ சொல்லும். ஓகே அப்படி சொல்லியிருந்தா அது வந்து கிளாஸ். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், கிளாஸ்னால் என்னென்னா அது கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் இருக்கும். ஆனால் அந்த எல்லா டேட்டாவையும் ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி சொல்லும். ஓகே இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த சி கொஷின் பாருங்களேன், சி கொஷினில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கா. ஓகே இப்போ பாருங்கள் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இது ஸ்கொயர் ப்ராக்கெட்டை பார்த்த உடனே இது நீங்கள் லிஸ்ட்டுன்னு எடுத்து எழுதிடக்கூடாது. ஓகே உள்ளே பார்க்கணும், உள்ளே பார்த்தீங்கன்னா ஆர் நம்பர், ரோல் நம்பர், இது வந்து ஒரு இன்டீஜர் டைப். ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் நேம், இந்த ஆர் நம்பர்னு சொன்னால் இந்த ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர். ஓகே அடுத்து பாருங்கள் நேம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகே ஆனால் இந்த பேரும் யாரை பற்றி சொல்லுது, இந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி தான் சொல்லுது. ஓகே அடுத்து மார்க், இது மறுபடியும் ஒரு இன்டீஜர். ஓகே ஆனால் இந்த மார்க் யார்து சொல்லுது, இந்த ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க்கை சொல்லுது. ஓகே அதான் நான் சொன்னேன், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். ஓகே இது இன்டீஜர், இது ஸ்ட்ரிங்கு, இது இன்டீஜர். பட் இருந்தாலும் இது எல்லாமே யாரை பற்றி சொல்லுது, இந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்லுது. ஓகே ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி சொல்லுது. ஓகே இல்லை ஒரு பர்டிகுலர் திங்கை பற்றி சொல்லுது அப்படின்னா தட் இஸ் கிளாஸு. ஓகே எஸ் அப்போனா இந்த சி இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு. ஓகே அடுத்து பாருங்கள் கம்மிங் டு த சிக்ஸ்த் கொஷின். சிக்ஸ்த் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி அப்படின்னு இருக்குங்களா. ஓகே ஸோ இது பார்த்த உடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்கொயர் ப்ராக்கெட் பார்த்தோன்னே இது லிஸ்ட்டு நீங்கள் எடுத்து எழுதிடக்கூடாது, உள்ளே பார்க்கணும், உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன். இங்கே பாருங்கள் இ நம்பர்னால் இந்த எம்ப்ளாயியோட நம்பர், இ நேம் இந்த எம்ப்ளாயியோட நேம், இ சேல்ரி இந்த எம்ப்ளாயியோட சேல்ரி, இ அட்ரஸ் இந்த எம்ப்ளாயியோட அட்ரஸ். ஓகே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் இருந்தாலும் இந்த 4 டேட்டாவை யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி பற்றி சொல்லுது. டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் பட் இட் சேஸ் அபவுட் தட் பர்டிகுலர் எம்ப்ளாயி. ஓகே அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான். அடுத்து பாருங்கள் இப்போது ஏ எடுத்துக்கோங்க, ஏல வந்து ஏஆர்ஆர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பர்ஸாக இருக்குது, எல்லாமே நம்பர்ஸாக இருக்கு இல்லைங்களா. ஓகே அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே ஆனால் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருந்ததுன்னா பேசிக்காக அதை நம்ம என்ன எடுத்துப்போம், லிஸ்ட்டுன்னு எடுத்துப்போம். ஓகே அடுத்து பி பாருங்கள் ஏஆர்ஆர், ரவுண்ட் ப்ராக்கெட் இருக்குது, ரவுண்ட் ப்ராக்கெட் இருந்ததுன்னா நீங்கள் கவலையே பட தேவையில்ல, அது என்னவா இருக்க முடியும், டப்புலாக தான் இருக்க முடியும். அடுத்து சி முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே எஸ் ஸோ இது எல்லாமே வந்து இந்த டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் விச் சேஸ் அபவுட் த ஸ்டூடெண்ட்டு. ஸோ அது வந்து கிளாஸு. அடுத்து டி கொஷின் பாருங்கள், டே இஸ் ஈக்குவல் டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மண்டே டியூஸ்டேன்னு இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தா எந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, ரவுண்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. ரவுண்ட் ப்ராக்கெட் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண போகிறது இல்லை, இது வந்து பார்த்தோன்னா டப்பிள். அடுத்து இ எடுத்துக்கோங்க, இ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதில் வந்து பாருங்கள் 2,5,6 6.5 5,6 அது வந்து பார்த்தோன்னா இன்னொரு லிஸ்ட்டு. ஓகே இது ஒரு லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு, நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இது பேர். ஓகே அதுக்கப்புறம் 8.2, இதில் எல்லாமே நம்பர்ஸாக தான் இருக்குது. நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் நம்பராக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃப்ளோட் நம்பராக இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் கால் பண்ணலாம். ஆனால் எல்லாமே நம்பராக இருக்குது. ஓகே எஸ் ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் த லிஸ்ட்டு, இது வந்து லிஸ்ட்டு. ஓகே அப்போ கிளாஸ்ன்னு சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
உள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸு ஓகே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கும். ஆனால் அது எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனையோ திங்கை பற்றி சொல்லும். ஓகே எஸ், அப்படி சொன்னால் மட்டும்தான் கிளாஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை பார்த்தோன்னே லிஸ்ட்டுன்னு எடுத்து எழுதிடக்கூடாது. ஓகே, ஸோ லிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டோட கொஷினையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷனில் இருக்க பாருங்கள், இந்த மாதிரி இருந்ததுனா தான் அந்த லிஸ்ட்டு. ஓகே எஸ், ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எம்ப்ளாயி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான், அது லிஸ்ட்டு கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 2 questions யூ ஹேவ் இன் சாப்டர் 2. ஓகே, என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.